ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம யூத்ஸி.com மூலமாக உங்களோட ப்ராடக்ட் மற்றும் சர்வீஸ் அதை இங்கே ஷோகேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு யூஸி ஷாப்பிங் மால் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது ஆன்லைன் ஸ்டோர். உங்களுக்கு உங்களோட ப்ராடக்ட்டோ அல்லது ஒரு சர்வீஸோ அல்லது பொருளோ அல்லது ஒரு சேவையோ இங்கே விளம்பரப்படுத்த போகிறீங்க அப்படின்னா இதில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன். இது செல்ஃபோன் வியூவில் நான் காட்டுறேன். காரணம் என்னன்னாக்கா, அதிகமான பேர் செல்ஃபோன் பாவிக்கிறதால. இதே நேரத்தில் உங்களுக்கு லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இருந்ததுன்னு சொன்னால், நான் பண்ணுற அதே ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் ஹோம் பேஜில் இருக்கோம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னு சொன்னால், செல் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது எங்களோட செல்லர் லாகின் பேஜ். இப்போ இதில் இணைஞ்சு கொள்ளாதவங்க புதிதாக இணைஞ்சு கொள்ளணும் அப்படின்னா ஜாயின் நாவை கொடுத்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செல்லர் லாகின் மூலமாக அதுக்குரிய டீட்டெயிலை கொடுக்கலாம். அதே நேரத்தில் முக்கியமான விஷயம் இது 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். அந்த 2 ஃபேக்டர் அப்படின்னு சொன்னால் உச்சபட்ச பாதுகாப்பு. இதில் கோட் வந்து உங்களுக்கு இமெயிலில் வரும். அதனால் நீங்கள் யோசிக்க வேண்டிய தேவையில்லை. இது ஹை செக்யூரிட்டி. சரி, இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். ஜாயின் நாவை கொடுத்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் வரும். அதில் உங்களோட உண்மையான பேரை கொடுங்க. அடுத்தது உங்களோட ஷாப்புக்கு ஒரு நேம் இருக்கும். அந்த நேமை கொடுத்துருங்க. ஷாப்புக்கு ஒரு நேம் இல்லை அப்படின்னா ஒரு அழகான பேரை தெரிவு செய்திருங்க. அந்த நேம் தான் எங்களோட வெப்சைட் மூலமாக அங்கே ஷோகேஸ்க்கு பண்ணப்படுது. எனவே நேம் செலக்ட் பண்ணும் பொழுது உண்மையிலேயே ஒரு ப்ரொஃபஷனலாக அதை செலக்ட் பண்ணி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது இமெயில் இருக்குது. இல்லை கிளிக் பண்ணிங்கன்னா சில நேரம் கான்டாக்ட் நம்பர்னு இருக்கும். அதை இப்போதைக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. ஸோ எனவே இமெயிலில் விட்டுருங்க. இமெயில் உங்களோட இப்போது இருக்கிற இமெயிலையும் அடுத்தது பாஸ்வேர்டையும் அதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை கொடுத்துருங்க. அதுக்கு கீழே ஐம் நாட் அ ரோபோட் அப்படின்னு கொடுத்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் சைன் அப் டு பிகம் அ செல்லர் அதை கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாகவே நீங்கள் லாகின் பண்ணிடுவீங்க. சப்போஸ் உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் இல்லை அப்படின்னா கட்டாயம் நீங்கள் உங்களுக்கு ஒரு இமெயிலை க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. இமெயில் அட்ரஸ் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கஸ்டமர் மூலமாக நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும். நாங்களும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களுமே இமெயில் மூலமாக தான் உங்களுக்கு வரும்ன்றதை மறந்துடாதீங்க. எனவே இமெயில் கண்டிப்பாக இருக்கணுங்கிறது எங்களுடைய பாலிசி. சரி, இப்போ ஆல்ரெடி சைன் அப் பண்ணவங்க எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். இதில் இமெயில் அட்ரஸை நாங்கள் கொடுக்க போகிறோம். இப்போ நான் கொடுக்குறது என்னுடைய பர்சனல் ஒஃபிஷியல் இமெயில் அட்ரஸ். அப்புறம் பாஸ்வேர்டை கொடுக்குறோம். லாகின் டு மை அக்கவுண்ட். 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். இப்போ உங்கள் இமெயிலை ஒருக்கா செக் பண்ணிடுவோம். இதில் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் சொன்னல இது தான். இப்போது இந்த கோட் வந்து உங்களோட இமெயிலுக்கு போயிருக்கும். அதை செக் பண்ணி அந்த கோடை இங்கே என்டர் பண்ணுங்கள். நான் என்னுடைய கோடை என்டர் பண்ண போகிறேன். இப்போ வெரிஃபை கோட் கொடுக்கறது மூலமாக நீங்கள் டைரெக்டாக உங்களோட ஸ்டோர் உள்ள வந்துடலாம். இப்போது டேஷ்போர்ட் அப்படின்னு காட்டும். இதில் சேல்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் இது வரைக்கும் பண்ணின சேல்ஸ்க்கான முழு ரிப்போர்ட்டும் இதிலே இருக்குது. நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஓவராலாக பண்ண சேல்ஸ், இந்த கிழமை என்ன பண்ணீங்க, அடுத்தது இந்த மாதம் என்ன பண்ணீங்க, இந்த வருடம் ஃபுல்லாக என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்லாம் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். டோட்டல் ஏர்னிங் அப்படின்னு இருக்குது. இது இப்போதைக்கு 0ல் தான் இருக்கும். நாங்கள் 1 மந்த்துக்கு இதை ஒரு டெஸ்டிங் பீரியடாக தான் நான் போட போகிறோம். இப்போ நாங்கள் முக்கியமான சில விஷயங்களை பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மேலே மெசேஜ் கிடைக்கும். அந்த மெசேஜ் நாங்கள் உங்களுக்கு உங்களோட ஸ்டோர் ஒழுங்காக இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் எல்லா டீட்டெயிலும் சரியாக இருக்கா அப்படின்னு சரி பார்த்துட்டதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு அப்ரூவல் தருவோம். முறையற்ற ஸ்டோர்கள் வந்து நிராகரிக்கப்பட்டு டிலீட் செய்யப்படும். எனவே கவனமாக செயல்பட்டு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா எங்களோட கான்டாக்டர்ஸுக்கு போயிட்டு இந்த வெப்சைட்டில் கான்டாக்டர்ஸ் இருக்குது, அதில் போயிட்டு தொடர்பு கொள்ள முடியும். அல்லது இப்போ எப்படி உங்களோட ப்ராடக்ட் அல்லது ஒரு சர்வீஸை இந்த எங்களோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம். வலது பக்கம் இருக்கிற ஹேம்பர்கர் மெனுவை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ராடக்டை கிளிக் பண்ணுங்கள். ப்ராடக்ட் லிஸ்டிங்கை கிளிக் பண்ணுங்கள்.
இப்படி ஒன்று கிடைக்கும். இது வரைக்கும் நான் ஆட் பண்ண ஒரு டம்மி ப்ராடக்ட் இருக்குது. இதில் அப்ரூவ்ட் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது. அது நாங்கள் அப்ரூவல் தருவோம். அது எப்படின்னு கடைசியில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ப்ராடக்ட்டை அல்லது ஒரு சர்வீஸை எப்படி ஆட் பண்ணுறது, இதை கிளிக் பண்ணுங்கள், ஆட் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் சூஸ் ப்ராடக்ட். இதில் நார்மல் ப்ராடக்டா அல்லது டிஜிட்டல் ப்ராடக்டா அப்படின்னு காட்டும். நார்மல் ப்ராடக்ட் அப்படின்னா நீங்கள் கையால் தொட்டு பார்த்து விற்கக்கூடிய அத்தனை ப்ராடக்ட்டுமே நார்மல் ப்ராடக்ட் தான். டிஜிட்டல் ப்ராடக்ட் அப்படின்னா உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு பெயிண்டிங் செல் பண்ண போகிறீங்க, அது ஆன்லைனில் தான் இருக்குது. ஆன்லைனில் வரைஞ்ச ஒரு ஆர்ட் அப்படின்னா அல்லது ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து டிஜிட்டல் ப்ராடக்டாக இருக்கும். அதை தெரிவு செய்யலாம். இப்போ நீங்கள் நார்மல் ப்ராடக்ட் எப்படி லிஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம். ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான், கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அது எப்படின்னு பார்த்துருவோம். இப்போ நார்மல் ப்ராடக்டோடைய நேம். இப்போ நாங்கள் என்ன விற்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஓகே, கிட்ஸ் டிஷர்ட். அடுத்தது ப்ராடக்டோடைய டைப். அது என்ன ப்ராடக்டோடைய டைப்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மில்க் பவுடர் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மில்க் பவுடரில் நிறைய பிராண்ட் இருக்கும். மில்க் பவுடர் அப்படிங்கிற பொதுவான பேர் வந்து அது ப்ராடக்டோடைய டைப். அல்லது நீங்கள் ஏதாவது காஸ்மெட்டிக் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் காஸ்மெட்டிக்குங்கிறது ஒரு ப்ராடக்டோடைய டைப். அதில் அல்லது ஒரு டூத் பேஸ்ட்டை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் டூத் பேஸ்ட்டில் நிறைய வெரைட்டி இருக்கும். அது டூத் பேஸ்ட் அப்படிங்கிற ஒரு பொதுவான பேரை தான் அங்கே ப்ராடக்ட் டைப்பாக போடணும். இப்போ நாங்கள் என்ன போட போகிறோம் அப்படின்னு சொன்னால் க்ளோத். இப்போ கிட்ஸ் டிஷர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் க்ளோத் ஐட்டத்துக்குள்ள வர்றதால நாங்கள் க்ளோத் அப்படிங்கிறத தெரிவு செய்துட்டோம். அடுத்தது டிஸ்கிரிப்ஷன். என்ன? இந்த க்ளோத்தை பற்றி முக்கியமான தகவல்கள். உங்களுக்கு தெரியும் இது எத்தனை மீடியமா, லார்ஜா, என்ன கலர் அப்படிங்கிற முழு விவரமும் இதில் கண்டிப்பாக போடப்படணும். இந்த டிஸ்கிரிப்ஷன் போடுற நேரத்தில் ஆங்கிலத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த தேவையும் கிடையாது. நீங்கள் தமிழில் போடணும் அப்படின்னா தமிழ்லேயே போட்டுக்கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு பிடிச்ச மொழியை தெரிவு செய்து அல்லது ஆங்கிலம், தமிழ் ஏதாவது இருந்தால் அதையும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கொள்ளலாம். அது உங்கள் விருப்பம். ஆனால் டிஸ்கிரிப்ஷன் போடும் பொழுது விவரமாக இருக்கணும், டிரான்ஸ்பரன்சியாக இருந்தால் தான் எங்களோட ஸ்டோர் அட்மின் வந்து உங்களுக்கு அப்ரூவல் தருவாங்க. அப்படி இல்லைன்னா அது ரிஜெக்ட் பண்ணப்படுன்றதை மறந்துடாதீங்க. இப்போ நான் மை டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு போட்டுக்கொள்கிறேன். அடுத்தது ப்ராடக்டுடைய டேக் அப்படின்னா இது க்ளோத் போடலாம். அதுக்கப்புறம் ட்ரெஸ். அடுத்தது கிட்ஸ். இப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச டேகை போட்டுக்கொள்ளலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு 10 டேக் மேலே போட முடியும். அடுத்தது ஸ்டோரோட ப்ராடக்டோட பாலிசி என்ன, அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. அதை பிளாங்கில் விட்டுருங்க. எங்களோட அட்மின் செய்ய வேண்டிய வேலை அது. அடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா எத்தனை கிராம் அல்லது கிலோகிராம், அதோடைய நிறை என்ன, அதோடைய வெயிட்டை நீங்கள் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து 300 கிராம் அப்படின்னா 0.350 இவ்வளோதான் விஷயம். அடுத்தது ஷிப்பிங் பண்ண போகிறீங்களா அல்லது நீங்கள் உங்களோட இடத்துல கொண்டு போயிட்டு நீங்கள் விற்க போகிறீங்களா அல்லது கஸ்டமர் உங்களுக்கு விசிட் பண்ணணுமா, அந்த ஆப்ஷனை தான் கேட்குது. கண்டிப்பாக ஷிப்பிங்கை போட்டுக்கொள்ளுங்க. அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஆன்லைன் ஸ்டோர் மூலமாக கஸ்டமருக்கு ஷிப் பண்ணிடலாம். அடுத்தது ப்ரைஸ். இந்த ப்ரைஸை தெரிவு செய்யும் முதல் நீங்கள் கட்டாயம் உங்களோட ப்ரைஸை போட்டுக்கொள்ளணும். ப்ரைஸ் போடாத ஒரு விஷயம் நிராகரிக்கப்படும். எனவே ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன? அப்போது இந்த டிஷர்ட் வந்து 300 ரூபாய்க்கு விற்கப்படுது, இதுதான் உங்களோட ப்ரைஸ். அடுத்தது கம்பேர் அட் ப்ரைஸ் அப்படின்னா என்னன்னா, இது 450 ரூபாய்க்கு இருந்த அந்த டிஷர்ட் இப்போ 300 ரூபாய்க்கு விற்கப்படுது. இது உங்களை பொறுத்தது. இந்த கம்பேர் அட் ப்ரைஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை அப்படி பிளாங்க்லேயே விட்டுருங்க. அதுக்கப்புறம் SKU பார்கோட் அப்படின்ற 2 விஷயம் வருது. அது வந்து அட்மினுக்கு உள்ளது. நீங்கள் அதை ஃபில் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அடுத்தது ட்ராக் இன்வென்டரி அப்படின்னு சொன்னால் எத்தனை டிஷர்ட் இருக்குது. இப்போது கண்டிப்பாக இதை தெரிவு செய்யணும், எத்தனை டிஷர்ட் இருக்குதுன்னு. இப்போ நாங்கள் போட போகிறோம் 10 டிஷர்ட் இருக்குது. அடுத்தது allow customers to purchase this product
when it is out of stock. அதாவது இந்த டிஷர்ட் 10 டிஷர்ட்டும் கஸ்டமர் வாங்கி முடிஞ்சது அப்படின்னாலும் கூட உங்களுக்கு செல்லருக்கு அதை விற்க முடியும் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை தான் தருவது. அப்படின்னா இதை அலோவ் பண்ணிடுங்க, அப்படி இல்லைன்னா இதை விட்டுருங்க. இந்த ஸ்டாக் முடிஞ்சுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ராடக்ட் வந்து அங்கே டிசேபிள் ஆகிரும் ஸ்டோரில். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது. அடுத்தது வேரியண்ட். வேரியண்ட்னா என்னென்னா, டிஷர்ட்டில் ஒவ்வொரு கலர் இருக்கும், சைஸ் இருக்கும்ல, அதுதான் அது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ கலர், பிங்க் கலர், yellow கலர் டிஷர்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா அதை ஃபில் பண்ண முடியும். அல்லது ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னா அதையும் வேரியண்ட்டாக கருத்தில் கொள்ளப்படும். இப்போ நாங்கள் கலர் ஆட் பண்ணுவோம் எப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆட் வேரியண்ட் அதை கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும் கலர் என்ன. இப்போ இதில் கலரை தெரிவு செய்துட்டு நாங்கள் கொடுக்க போகிற அந்த 3 கலரில் இப்போ ப்ளூ அப்படின்றத தெரிவு செய்ய முடியும். அடுத்தது க்ரீன், அடுத்தது yellow. அதை கொடுத்துட்டு டன்னை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கலருங்க ஆட் ஆகிரும். அல்லது இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ண போகிறீங்க, அதோடைய சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி திருப்பியும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் ஸ்மால், அதுக்கு எஸ் போட்டாலே போதும். அடுத்து மீடியம்னா எம்மை போடுங்க. அடுத்தது வந்து லார்ஜ். இந்த 3டையும் தெரிவு செய்துட்டு டன்னை கொடுத்துருங்க. உங்களுடைய இது இங்கே ஆட் ஆகிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட வெயிட் என்ன, அதோடைய ப்ரைஸ் என்ன, அடுத்தது குவான்டிட்டி என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இதில் காட்டும் இந்த வேரியண்ட்டில். அல்லது ஒவ்வொரு கலர் இருக்கும்ல, அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் இந்த இமேஜஸ் அப்படின்னு இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது. அதில் ப்ளூ அப்படின்னா இந்த ப்ளூ கலருக்குள்ள ஃபோட்டோவை நீங்கள் இதில் அப்லோட் பண்ண முடியும் கிளிக் பண்ணுறது மூலமாக. அடுத்தது ப்ராடக்டோடைய மெயின் இமேஜ். இந்த ப்ராடக்டோடைய மெயின் இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணினா தான் இங்கே வந்து அலோவ் பண்ணும். எனவே ப்ராடக்டோடைய மெயின் இமேஜை அப்லோட் இமேஜை கொடுக்கறது மூலமாக உங்களோட செல்ஃபோன் அல்லது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் மூலமாக அப்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். மறந்துடாதீங்க, ப்ரொஃபஷனலான ஒரு இமேஜாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம். கண்ட மாதிரி மேசையில் இருக்கிறது, கசங்கினது, நீங்கள் ஃபோட்டோவில் பிடிச்ச அன்ப்ரொஃபஷனல் விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், அது ரிஜெக்ட் பண்ணப்படும். எனவே உங்களை நல்ல முறையில் ப்ரொஃபஷனலாக மாற்றி எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த செட் செய்கிறோம். அடுத்து இதில் ப்ளூ கலர் அப்படின்னா ப்ளூ கலருடைய இமேஜை அதுக்குரியதை இந்த இமேஜை கிளிக் பண்ணுறது மூலமாக அப்லோட் பண்ண முடியும். அதே நேரத்தில் க்ரீன் கலர் அப்படின்னா க்ரீன் கலரை தெரிவு செய்ய முடியும். அதை தெரிவு செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ப்ராடக்டோடைய இமேஜை நீங்கள் போட்டுக்கொள்ளணும். போட்டால் தான் நீங்கள் அலோவ் பண்ணுன்றதை மறந்துடாதீங்க. எனவே அதே நேரத்தில் ஸ்கொயர் ஷேப், அதாவது சதுர வடிவில் இருக்கிற அந்த இமேஜஸ் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம். எனவே அதையும் நீங்கள் மேக் ஷூர் பண்ணிக்கொள்ளுங்க. அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கொண்டால் இன்னும் ஓகே. அல்லது எங்களுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் இருக்குது, எங்களை தொடர்பு கொள்வது மூலமாக உங்களுக்கான அத்தனை விஷயங்களையும் நாங்கள் செய்து தருவோம் என்றதை மறந்துடாதீங்க. சேவ் சேஞ்சஸை கொடுத்தீங்க அப்படின்னா நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், இங்கே பார்க்குற நேரத்தில் மறுபடியும் இந்த பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்லோட் பண்ண அந்த ப்ராடக்ட் வந்து yellow கலரில் பெண்டிங் அப்படின்னு காட்டும். எனவே எங்களோட அட்மின் அப்ரூவல் தரும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு நல்ல முறையில் எடிட் பண்ணி சில விஷயங்களை சேர்த்து எங்களோட ஆன்லைன் ஸ்டோரில் போடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே அப்ரூவ்ட் அப்படின்னு காட்டும். அந்த நேரம் நீங்கள் அங்கே போயிட்டு பார்க்கலாம் உங்களோட விஷயத்தை. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக எத்தனை ப்ராடக்ட் அல்லது எத்தனை டிஜிட்டல் ப்ராடக்ட் அல்லது ஃபிசிக்கல் ப்ராடக்டாக வேண்டாலும் இங்கே போட்டுக்கொள்ளலாம். அது ஃப்ரீ. ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்காக வேண்டி, என்னடா பழைய விஷயத்தை தாண்டி நீங்கள் புது விஷயத்துக்கு வர்றதுக்காக வேண்டி நாங்கள் உங்களுக்கு ஒரு ட்ரையலாக தரோம். அக்டோபர் 1ஆம் தேதி உங்கள் எல்லாருக்கும் பேமெண்ட் பிளான் இருக்குது. அது ஒரு மாதத்துக்கு 300 ரூபீஸாக சார்ஜ் பண்ணப்படும். அவ்வளோதான். மற்ற வெப்சைட்டுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயத்தை நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் இதில் பார்க்குறது என்னென்னா, சில ஆன்லைன் ஸ்டோர்ஸில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, செல்லர் எல்லாருக்கும் உள்ள கமிஷன், அதாவது ஒரு ப்ராடக்டை நீங்கள் சேல் பண்ணும் பொழுது 1% 18% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க ஒவ்வொன்றுக்கும். அது ஒவ்வொரு ப்ராடக்டை பொறுத்தது. அதே மாதிரி அது மட்டும் இல்லை, வெட் அண்ட் ஜிஎஸ்டியும் சேர்த்து தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் எங்களோட youtzy.comல ஒரு மாதத்துக்கு 300 ரூபா வெட் அண்ட் ஜிஎஸ்டி உள்ளடங்கலாக
ஃபிக்ஸ் பிளான். எங்களுக்கு வேறு எந்த கமிஷன் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். எங்களோட youthz.comங்கிறது பொதுவாக இளைஞர்களுக்கும் அதே மாதிரி தொழில் செய்கிற வீடுகளில் இருந்த முக்கியமாக தொழில் செய்கிற அனைவருக்குமாக உருவாக்கப்பட்டது. இதில் நாங்கள் கல்வி கொடுக்குறோம். அதே மாதிரி மாணவர்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கான நிதி உதவிகளும் நாங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு அளிக்கிறதுக்கு இருக்கிறோம். அதே மாதிரி ஏனைய விஷயங்கள் இங்கே நிறைய பேர் வந்து தொழில் வாய்ப்புகளுக்காக எங்களுடைய இந்த யூஜி மூலமாக காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் தொழில் வாய்ப்புகளை கொடுப்போம். இப்படியான விஷயங்களும் எங்களோட ஃப்யூச்சர் பிளானாக இருக்குது. நீங்கள் தர இந்த 300 இருந்து தான் நாங்கள் எல்லாருக்குமே இதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். எனவே நிர்வாகத்தினரும் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கான சேலரியும் கொடுக்கறதுக்கு இருக்குது. எனவே இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு தான் நாங்கள் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டை தரணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த வெப்சைட்ற பிளானை நாங்கள் உருவாக்கணும். எனவே எங்களுடைய வெப்சைட்ற பிளானும் சரி, உங்களுடைய எதிர்காலமும் சரி, நல்ல முறையில் வளர்ச்சி பெறுறதுக்காக வேண்டி உங்களுடைய பூரண ஒத்துழைப்பையும் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் எங்களோட வெப்சைட்டில் கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த கம்யூனிட்டியில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றது மேலே இருக்கிற வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஹவ் டு ஜாயின் கம்யூனிட்டி அதை கிளிக் பண்ணும் பொழுது. அதே போல் அந்த கம்யூனிட்டியில் உள்ள வியாபாரிகள் இருக்கிறாங்க, நல்ல படித்தவர்கள் இருக்கிறாங்க. அதே போல் ஆண்கள் பெண்களுக்கு வெவ்வேறாக நாங்கள் பிரிக்கப்பட்டு பாதுகாப்பான முறையில் அந்த கம்யூனிட்டி இருக்குது. உள்ளே போய் நீங்கள் செக் கூட பண்ண முடியும். எனவே வீணான முயற்சிகளை விட்டுட்டு பிரயோசனமான எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கிறதுக்காக வேண்டி உருவாக்கின இந்த தளத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்க என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்ற நான் ஜம்ஷீத் ஹாதி, சேர்மன் ஆஃப் யூத்ஸி.